தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கற்றாழையோட ஒரு இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அந்த இலைகளில் அதிகமான ஜெல்லு மாதிரி இருக்கக்கூடிய நீர் சத்து அடங்கி இருக்குங்க. சரி, ஓகே, எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சமையலுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ எளிமையான மெத்தடில் உருவாக்க முடியுமா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்ம ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பதிவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணு மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். கலெக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பீசஸை எத்தனை பீசஸ் செடிகள் வேணுமோ அத்தனை போட்டுட்றோம். போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். இப்படி பண்ணால் செடி வருமா? வராது. பொதுவாக கற்றாழை செடிகளை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன சாப்லிங்ஸ் உருவாகும். அதாவது பக்கக்கன்றுகள் உருவாகும். இது மூலயமா தான் உருவாக்குவாங்க. நிறைய பேர் ஃபேக் வீடியோஸை க்ரியேட் பண்ணி கட் பண்ணி வச்சதுலேருந்து வரும் அப்படின்னு போட்டுட்ருப்பாங்க. யாருமே அதை நம்பாதீங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு செம்மண் கலவையில்